அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கம்மியரோட சமையல் சேனல்ல இன்னைக்கு ஒரு ஜீரா ரைஸ் பார்க்க போறாங்க. யூஸ்வலா ஜீரா ரைஸ் அப்படின்னா கொஞ்சம் பிளாண்டா இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம சைட் டிஷ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான். ஆனா இந்த ஜீரா ரைஸ்க்கு சைட் டிஷ் இருந்தாலும் நல்லா இருக்கும், இல்லைனாலும் நல்லாவே இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் காரசாரமா கொஞ்சம் வாசனையோட நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு கப் சாதம் நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நான் செய்ய என்னென்ன சேர்த்திருக்கேங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் எண்ணெய் சேர்க்கலைங்க, வெறும் நெய் தான். அந்த நெய்யில் நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை எடுத்திருக்கேன், சின்ன துண்டு பட்டை. பெரிய பட்டையாக இருந்தால் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாயும் 4-5 பல்லு பூண்டும் நசுக்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் அதை மெல்லிசா நறுக்கி வச்சிருக்கேன். சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆப்ஷனல். இப்போ லேசாக பொரியும் போது பச்சை மிளகாயும் அந்த பூண்டும் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை முதல்ல போட்டுக்கலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு கொஞ்சம் நான் ஒரு 20-30 செகண்ட் தான் வறுத்துருப்பேன், அந்த பூண்டு பச்சை மிளகாயை. அடுத்தது முந்திரி பருப்பும் லேசாக ஒரு வறுத்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் மட்டும் இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சாதம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த அரிசி பார்த்தீங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1.25 கப்பு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் தீ குறைச்சி வச்சு ஒரு 3 நிமிஷம் விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடங்கணும்னு எடுத்திங்கன்னா நல்லா உதிரி சாதம் கிடைக்கும். நான் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாஸ்மதி அரிசி, இதை போடலாம். இதுக்கு நீங்கள் வேறு சாதா அரிசி கூட போடலாம். ஆனால் பாஸ்மதி அரிசி எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். இதில் இந்த வறுத்து வச்சுருக்க சீரகப்பொடி, அதோட கூட இந்த சாதத்துக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு. ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், பட் மேலே உப்பு தெரியணும் இல்லையா, அதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் விட கம்மியாக போட்டிருக்கேன். இது நல்லா கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சு, நல்லா கலந்துருச்சு. உப்பு பார்த்துட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். இது அந்த பச்சை மிளகாய் நான் நார்மல் காரத்தினால கொஞ்சம் பெருசாக இருந்தது 3 போட்டிருந்தேன். இது நல்லா கொஞ்சம் காரமாக வேணும்னா கூட கூட நம்ம சேர்த்துக்கலாம். அது அவங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்த்தீங்கன்னா தான் இந்த சாதத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது, சீரகத்துக்கு தாண்டி. இப்போ அவ்வளோதான். நல்லா சூடு ஏறியாச்சு, எடுத்துக்கலாம். ஸோ நல்ல ஒரு சீரக சாதம்ங்க. இது வெயில் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றதாக இருக்கும். அந்த பச்சை மிளகாய் 1-2 சேர்க்கறதை தவிர்த்து இந்த சீரகம்லாம் நல்லா உங்களுக்கு வயிற்றையே சரி பண்ணி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹாட் கேஸ், அந்த கேஸ்ரோலில் தானே குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து விடுறோம். அந்த வகையில் இது நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். 2 வத்தலோ அப்பளமோ அல்லது ஒரு 2 உருளைக்கிழங்கோ வறுத்து வச்சா கேட்கவே வேண்டாம். வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து இந்த சீரக சாதம் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.